மசீஹா யெஷுவா மசீஹா மசீஹா யெஷுவா மசீஹா மசீஹா अल्फा ओमेगा यीशुआ मसीहा आदि और अंत है यीशुआ मसीहा जीवन की रोटी यीशुआ मसीहा जीवन का जल है यीशुआ मसीहा अल्फा ओमेगा यीशुआ मसीहा आदि और अंत है यीशुआ मसीहा जीवन की रोटी यीशुआ मसीहा जीवन का जल है यीशुआ मसीहा यीशुआ मसीहा मसीहा यीशुआ मसीहा मसीहा यीशुआ मसीहा मसीहा यीशुआ मसीहा मसीहा पूरब से गाए यीशुआ मसीहा पश्चिम के गाए यीशुआ मसीहा उत्तर के गाए यीशुआ मसीहा दक्षिण के गाए यीशुआ मसीहा पूरब के गाए यीशुआ मसीहा पश्चिम के गाए यीशुआ मसीहा उत्तर के गाए यीशुआ मसीहा दक्षिण के गाए यीशुआ मसीहा यीशुआ मसीहा 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 आदि और अंत है यीशुआ मसीहा जीवन की रोटी यीशुआ मसीहा जीवन का जल है यीशुआ मसीहा अल्फा ओमेगा यीशुआ मसीहा आदि और अंत है यीशुआ मसीहा जीवन की रोटी यीशुआ मसीहा जीवन का जल है यीशुआ मसीहा यीशुआ मसीहा मसीहा यीशुआ मसीहा मसीहा यीशुआ मसीहा मसीहा यीशुआ मसीहा मसीहा पूरब के गाए यीशुआ मसीहा दक्षिण के गाए यीशुआ मसीहा उत्तर के गाए यीशुआ मसीहा दक्षिण के गाए यीशुआ मसीहा पूरब के गाए यीशुआ मसीहा पश्चिम के गाए यीशुआ मसीहा उत्तर के गाए यीशुआ मसीहा दक्षिण के गाए यीशुआ मसीहा यीशुआ मसीहा 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 मसीहा இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே எனக்கு
நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. 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 சனா तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा। तू है प्रभु हमारा खुदा, हम गाए हो सना। तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा। तू है प्रभु हमारा खुदा, तू है प्रभु हमारा खुदा, तू है प्रभु हमारा खुदा. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं। கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा भला है, परमेश्वर का अनुग्रह सदैव के लिए है। தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் நன்மைக்காய் என்று செய்கிற தேவனாய் இருக்கிறார். हमारा प्रभु अपने जीवन में हर बातों को हमारी भलाई के लिए वो करते हैं। ஆதாம் ஏவாளுக்காக தேவன் செய்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. आदम और हव्वा के लिए जो परमेश्वर ने हर एक कार्य को जो बना कर रखे थे उसे हम नहीं समझ पाएंगे। ஒவ்வொரு படைப்புக்கும் அவர் ஒவ்வொரு நாளை எடுத்து ரொம்ப நிதானமாய் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அங்கு படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். हर एक दिन जब वो सृष्टि कर रहे थे उन्होंने अपना समय निकाल कर अपने वचन के द्वारा हर कार्य को उन्होंने सृजे हैं। ஆதாம் ஏவாளுக்காக முதலாவதாக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். आदम और हव्वा के लिए पहले उसने सब चीजों को तैयार कर कर रखे थे। கடைசியா தான் ஆதாம் ஏவாளையும் கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் வைக்கிறதை நான் பார்க்கிறோம். अंतिम में ही उन्होंने आदम और हव्वा को ले आकर उस वाटिका में रखा है। அந்த ரெண்டு பேருக்கு அவ்வளோ பெரிய தோட்டமா என்று நான் சில சமயம் யோசிப்பேன். कई बार हम इस तरह सोचते हैं कि ये दोनों के लिए इतना बड़ा वाटिका की जरूरी है क्या? அந்த தோட்டம் அவ்வளவு செழிப்பா நிறைந்த ஒரு தோட்டமா இருக்கிறது. वो वाटिका जो है इतनी सफलता से भरा हुआ அந்த था। தோட்டத்துல பார்க்கும்போது பார்வைக்கு நலமான
அநேக ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. अपनी नजर के लिए जो अच्छा दिखता है ऐसे कई आशीष उस वाटिका में था. சகலவித விருட்சங்களையும் நாம் பார்க்கலாம். और वहां पर हर एक पेड़ पौधों को देख सकते हैं. ஆமென். आमीन. செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தை கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிறார். यानी एक सफलता से भरा हुआ आशीषों से भरा हुआ स्थान को परमेश्वर ने मनुष्यों के लिए दिया है. சோ அந்த செழிப்பான இடத்திலிருந்து கர்த்தர் சொல்றாரு நீங்க பூமியை நிரப்புங்க என்று சொல்லுகிறார். उस सफलता के स्थान में से परमेश्वर ने कहा आप पृथ्वी पर फूलो फलो और बढ़ जाओ. நீங்கள் பழுகி நீங்க பெருகி பூமியை நிரப்புங்க என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். परमेश्वर ने ये आशीष को दिया है तो फूलो फलो और पृथ्वी को भर जाओ. அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். और उसे अपने आधीन में रखो. சமுத்திரத்தை ஆளக்கடவீர்கள் என்கிறார். समुद्र को तू राज करो करके. ஆகாயத்து பறவைகள் பூமிகள் சகலவற்றையும் நீங்க ஆளுகை செய்யுங்க என்று ஆளுகையும் கர்த்தர் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். सारे पक्षियों को सारे जानवरों को तू राज करो करके एक राज्य को भी परमेश्वर ने दिए हैं. மிருக ஜீவன்கள் மேல ஒரு ஆளுகை இருக்குது. जानवरों के ऊपर एक अधिकार. பறவைகள் மேல ஒரு ஆளுகை. पक्षियों के ऊपर एक अधिकार. பூமி மேலே ஒரு ஆளுகை கொடுக்கிறார். पृथ्वी के ऊपर ही एक अधिकार. அற்புதமான ஒரு இயற்கை என்று சொல்லலாம். बहुत ही अद्भुत का एक प्रकृति हम कह सकते हैं. அழகான ஒரு தோட்டமா இருக்கிறது. बहुत ही सुंदर एक वाटिका. இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம தேசத்திலேயும் வெளிநாட்டிலேயும் சில பில்டிங்ஸ் சில தோட்டங்கள் சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் மனிதனுடைய படைப்பு ஆனா அதே அவ்வளோ பிரமாதமா இருக்கிறது. कई बार हम देशों में यदि देखते हैं तो कोई कोई इमारत को या कोई कोई वाटिका को देखते हैं तो वो तो इंसान ने बनाया लेकिन वो ही इतनी बड़ी सुंदर लगती है. அப்போ யோசித்து பாருங்களேன் தேவனுடைய सोचिए படைப்பை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படைப்பை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக தனித்தனியாய் அவர் ஒதுக்கி அதை படைத்த பிறகு மிகவும் நல்லா இருக்கு நல்லது நல்லது என்று சொல்லி மனுஷனுக்கு எல்லாவற்றையும் நன்மையே செய்து முடித்தாருங்க. जब परमेश्वर ने हर एक दिन हर एक डिपार्टमेंट को अलग अलग कर कर उन्होंने सृजे हैं और उन्होंने कहा हर एक दिन सृजने के बाद ये भला है करके परमेश्वर ने मनुष्यों के लिए कितनी भलाइयों को किया है. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் அங்க ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். यानी मनुष्य कोई भी कष्ट नहीं उठाना करके सारे आशीषों से भरे रखे थे. எந்த ஒரு பெரிய வெயில் பெரிய மழை எந்த ஒரு சேதம் இல்லாதபடி ஒரு அற்புதமான பாதுகாப்பான ஒரு தோட்டத்தை ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருந்தார். ना गर्मी से ना बरसात से कुछ दुख नहीं होना है करके उनको अच्छे से एक वाटिका में उन्हें रखे थे. இதுதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனுமதித்த ஒரு திட்டமா இருக்கிறது. यही परमेश्वर ने अपने बच्चों के लिए अनुमति किया है एक योजना. ஆனா இது அப்படியே தொடர்ந்துச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை. यदि हम देखते हैं ये ऐसे ही आगे भी बढ़ता गया करके देखते हैं तो ऐसा नहीं हुआ. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கே அவர் அனுமதிக்கிறது இது போற தோட்டமே ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல. थोड़े समय के बाद यदि देखते हैं तो ऐसा वाटिका नहीं मिला. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வனாந்திரத்தை தான் அங்க கட்டளை அனுமதிக்கிறதை நான் பார்க்க முடியுது. परमेश्वर अपने बच्चों को वनांतर को जंगल को ही अनुमति देते हैं. அநேக பரிசுத்தவான்கள் லைஃபை நீங்க பார்க்குங்க. कई पवित्र जनों के जीवन में देखिए வனாந்திரத்துல தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. उनका जीवन वनांतर में से ही शुरू होती है. ஆனா ஆதாம் ஏவாளுக்கு செழிப்பான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தாரு. लेकिन आदम और हव्वा के लिए परमेश्वर ने एक बहुत ही सफलता की जगह को दिए रखे हैं. நான் இப்படியா யோசிக்கிறேன். हम इस तरह सोचते हैं ஒருவேளை கர்த்தர் தன்னுடைய காரியத்தை மாற்றி விட்டாரோ परमेश्वर अपनी कार्य को ही बदल दिया है क्या. நல்ல செழிப்பான இடத்தை கொடுத்து இவன் பாவத்துல விழுந்துட்டான் அதனால இனிமே நம்ம வனாந்திரத்தை கொடுத்து அதுல எப்படி ஜெயிக்க போறதை நாம் பார்க்கலாம் என்று கர்த்தர் தன்னுடைய காரியத்தை பிளானை மாத்திருக்கலாமோ நான் யோசிக்கிறேன். हम इस तरह सोचते हैं सफलता को दिया मनुष्य ने पाप कर लिया है इसीलिए हम उनको सफलता को नहीं देना या वनांतर को दे करके इस तरह सोचा है क्या करके हम सोच रहे हैं. அவர் வெறும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெறும் வனாந்திரத்தை மாத்திரம் கொடுத்து இல்ல நீங்க ஜெயிங்கடா அப்படின்னு சொல்லல. இயேசுவே வனாந்திரத்துல நின்று ஜெயித்தவராய் இருந்தார் என்பதை நாம் வாசிக்க முடியுது. और हम बाइबल में ये भी देखते हैं कि केवल परमेश्वर अपने बच्चों के लिए वनांतर को नहीं दिया वरन यीशु मसीह भी आप ही उन्होंने क्या किया है वनांतर में उन्होंने पाप से जीत कर दिखाया है. ஒவ்வொரு தன்னுடைய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வனாந்திரத்தில் ஜெயிக்கிறார்கள் வெற்றியை கொண்டாடுகிறார்கள் என்பது பரலோகம்
பார்க்க ஆசைப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேங்க. हम इस तरह सोच रहे हैं कि हर एक जन किस तरह से वनांतर में होकर जीत पाते हैं करके उसे देखने के लिए स्वर्ग चाहता होगा. ஒருவேளை நம்ம வனாந்தரம் என்று பார்க்கும்போது அது நம்மளுக்கு பிடிக்காத காரியமா இருக்கலாம். यदि वनांतर करके देखते हैं तो वो हमारे लिए पसंद नहीं है. ஆனா வனாந்தரத்துல தான் ஆகாருக்கு கர்த்தர் நீரூற்றை உண்டாக்கினார் என்பதை நாம் மறக்க கூடாது. लेकिन उस वनांतर में ही परमेश्वर ने हाजिरा के लिए एक सोते को उत्पन्न किया करके कार्य को हमें नहीं भूलना है. வனாந்தரத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய முதல் பஸ்காவை அனுசரித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. हमें ये भी नहीं भूलना ही वनांतर में ही इजराइल लोग पहला फसक का पर्व को मनाए हैं करके नहीं भूलना. வனாந்தரத்தில் தான் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. उस वनांतर में ही परमेश्वर अपने बच्चों को सुरक्षित रखने के लिए मेघ की खंबा अग्नि का खंबा को भेजा है करके नहीं भूलना. அப்படிப்பட்ட வனாந்தர பிரயாணத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மன்னாவினால் போஷித்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. हमें ये भी नहीं भूलना कि उसी वनांतर की यात्रा में ही परमेश्वर अपने बच्चों को मन्ना से खिलाया है. தண்ணீர் இல்லாத நேரத்தில் கர்த்தர் அங்கு தண்ணீரை ஊற்றுவை தொடங்குவதை நாம் பார்க்க முடியுது. जहां उनको पानी नहीं मिला वहां पर परमेश्वर उनके लिए एक सोते को उत्पन्न होते हुए हम देख पाते हैं. அதே வனாந்தரத்தில் தான் காடைகள் வந்து குமிந்ததை நாம் மறந்துவிடக் கூடாது. उसी वनांतर में ही परमेश्वर ने उनके लिए खाने के लिए मीट को ढेर सारा दिया है करके देख पाते हैं. இப்படிப்பட்ட இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிற அந்த கூடாரத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் இப்படியா வருகிறது, யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது என்பதை நாம் வாசிக்க முடியுது. ऐसे वनांतर में रहते हुए भी परमेश्वर का वचन इस तरह आया है, हे याकूब तेरी निवास स्थान क्या ही सुंदर है करके लिखा है. இந்த வனாந்தரத்தில் தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 40 வருடம் பிரயாணத்தை அனுமதித்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. इसी वनांतर में ही परमेश्वर अपने बच्चों के लिए 1-2 साल नहीं वरन 40 सालों के लिए यात्रा को अनुमति किया है. இந்த வனாந்தரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வஸ்திரங்கள் கிழியவில்லை, அவர்கள் போட்டிருக்கிற செப்பல்கள் கிழியவே இல்லைங்க. इसी वनांतर में ही इस्राएल लोगों की जो वस्त्र भी नहीं पुराना हुआ या उनकी जूते भी कभी टूट फाट नहीं हुआ है. हालेलूया. हालेलूया. தேவன் வனாந்தரத்திலும் அவர் நல்லவராய் இருந்திருக்கிறார். परमेश्वर वनांतर में भी वो अच्छे थे. ஆமென். आमीन. இதனால தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். इसीलिए परमेश्वर जो है अपने बच्चों के लिए एक वनांतर को अनुमति करते हैं. வனாந்தரத்தில் ஜெயித்தவர்களும் உண்டு, वनांतर में जीते हैं ऐसे भी लोग हैं. வனாந்தரத்தில் சரித்திரம் படைத்தவர்களும் உண்டு, वनांतर में इतिहास बनाए ऐसे भी लोग हैं. வனாந்தரத்தில் வெற்றியை பார்த்தவர்களும் உண்டு. वनांतर में जीत को पाया ऐसा भी लोग சோ हैं. ஆகவே நாம் எங்கு இருக்கிறோம் என்பது பெரிய விஷயம் அல்ல. तो इसीलिए हम कहाँ हैं वो बड़ी बात नहीं है. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது தான் நமக்கு தேவையான ஒரு சத்தியமா இருக்கிறது. हमारे लिए जरूरी यह है कि परमेश्वर हमारे लिए जरूरत है करके यही हमें होना चाहिए. ஹalleluya. हालेलुया. வனாந்தரத்தை பார்த்தால் நாம் பயப்படலாம், वनांतर को देखते हैं तो हम डर जाएंगे. ஆனா வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन वचन में इस तरह लिखा हुआ है. யெசாயா 32 அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐசாயா 32वीं अध्याय का 15वीं आयत में உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ऐसाया 32 का 15वीं आयत, जब तक आत्मा ऊपर से हम पर उंडेला ना जाए और जंगल फलदायक बारी ना बने और फलदायक बारी फिर वन ना गिनी जाए. அதாவது வனாந்தரம் வனாந்தரமாய் தான் காணப்படுகிறது, यानी जंगल जंगल ही है. ஆனா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது लेकिन जब तक आत्मा ऊपर से ना उंडेला जाए ஒரு மாற்றம் வனாந்தரத்தில் உருவாகிறது, एक बदलाव आ रही है जंगलों में. செழிப்பாகிறது, एक फलदायक हो रहा है வயல்வெளியாகிறது, और वो एक वन बन जा रही है அடுத்தது காடாய் கூட மாறும். और वो एक खेती पाड़ी बन जा 16வது வசனத்துல 16वीं आयत में வனாந்தரத்திலே நியாயம் வசமாய் இருக்கும், उस जंगल में न्याय बसेगा செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். और उस फलदायक बारी में धर्म रहेगा. ஹalleluya. हालेलुया. அதை யெசாயா 35வது அதிகாரத்துல येसाया 35वीं अध्याय में 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். पहला आयत को पढ़ते हैं. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். जंगल और निर्जल देश प्रफुल्लित होंगे, मरुभूमि मगन होकर
केसर की नाई फूलेगी। ஆமென். आमीन। அப்ப வனாந்திரத்திலேயே கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். यानी वनांतर में भी परमेश्वर अच्छे आशीष को रखे हैं। வனாந்திரத்தில் தண்ணீர்கள் கடுவெளியிலே ஆறுகள் பாய்ந்தோட கூடியதா இருக்கிறதுங்க. वनांतर में यहाँ पर सफलता और मरुभूमि में केसर की नाई फूलेगी। அதே 43 அதிகாரத்துக்குள்ள வருவோம். 43 अध्याय में 19 வசனத்தை வாசிக்கிறேன். 19वीं आयत। இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். देखो मैं एक नई बात करता हूँ, वह अभी प्रकट होगी। क्या तुम मुझसे अनजान रहोगे? मैं जंगल में एक मार्ग बनाऊंगा और निर्जल देश में नदियां बहाऊंगा। आमीन। हालेलुया। हालेलुया। सो वनांतरम என்று சொல்லிட்டு நீங்க பயப்பட தேவையில்லைங்க. सो वनांतर करके जंगल करके आप डरने की कोई जरूरी नहीं है। वनांतरத்தை செழிப்பாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். उस जंगल को फलदायक बनाने वाला हमारा परमेश्वर है। आमीन। आमीन। எடுத்துக்காட்டா இயேசு வனாந்தரத்துல வாழ்ந்துட்டு போனாரா இல்லையா? इसकी उदाहरण के लिए यीशु मसीह जंगल में रहते कि नहीं रहते थे? லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 4வது அதிகாரத்துல अध्याय 4 में 1வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். पहला आयत को हम पढ़ते हैं। இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். फिर यीशु पवित्र आत्मा से भरा हुआ यरदन से लौटा और 40 दिन तक आत्मा के सिखाने से जंगल में फिरता रहा और शैतान उसकी परीक्षा करता रहा। இயேசு இப்பதான் ஞானஸ்நானம் பெற்றாரு. यीशु मसीह की बपतिस्मा अभी हुई, தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கணும், अपनी सेवकाई को शुरू करना है। ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இயேசு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு கூட்டி போறாருங்க. लेकिन पवित्र आत्मा ने यीशु मसीह को एक और जगह पर लेकर गए। எந்த இடம்? कौन सी जगह? வனாந்தரமான ஒரு இடத்துக்கு. जंगल। அங்கு பழைய ஏற்பாட்டுல ஆதாமை பார்க்கிறோம். पुराना नियम में आदम को देखते हैं। அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஒரு செழிப்பான இடத்துக்கு தேவன் நடத்தி கொண்டு போனாரு. जब आदम की जिंदगी शुरू हो रहा था, परमेश्वर उनको एक सफलता के स्थान पर उन्हें लेकर गए। ஆனா இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்க நடத்தி கொண்டு போறாரு பரிசுத்த लेकिन ஆவியானவர்? दूसरा आदम यीशु मसीह को पवित्र आत्मा कहां पर अगुवाई कर रहे हैं? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். जंगल की ओर ले गए। हालेलुया। हालेलुया। இயேசு அவர் ராஜாதி ராஜாங்க. यीशु मसीह वो राजाओं का राजा है, தேவ குமாரனா, वो परमेश्वर का पुत्र है, பரலோகத்துல வாழ்ந்தவர். वो स्वर्ग में विराजमान थे, ஆனா இங்க வனாந்திரத்துல இருக்கிறார். लेकिन अब जो है वो वनांतर जंगल में है। டோட்டலி ஆப்போசிட்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. बिल्कुल एक दूसरी स्थान पर। ஆமா, அங்க இருந்து இங்க எவனுமே வர முடியாது. कोई भी ऐसा स्वर्ग से जंगल नहीं आ सकते। ஆமா, ஏசி ரூம்ல அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் வெளியில போனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா? जैसे कि लोग एसी कमरे में रहने के बाद जगह बाहर जाएंगे तो बहुत ही कष्ट उठाएंगे ना। ஆனா இங்க இயேசுவை பார்க்கிறோம். लेकिन यहाँ पर यीशु मसीह को देखते அவர் हैं। மரண பர்யந்தம் தம்மை தாழ்த்தினவராய் இருந்தார். यीशु मसीह अपना मृत्यु तक अपने आप को दीन किया है। பிதாவின் சித்தத்திற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார். पिता की इच्छा के लिए अपने आप को परिपूर्णता से समर्पण किया நம்ம है। எல்லாருக்கும் முன்மாதிரியாக அவர் வனாந்திரத்துக்கு போகணும். हम सबके लिए एक उदाहरण नमूना बनाकर उन्होंने जंगल में गया। வெறும் வனாந்திரத்தில் இருக்கிறதே பெரிய கஷ்டமான காரியம். वनांतर में रहना ही बहुत बड़ी मुश्किल काम है। ஆனா அங்க இன்னொன்னு நடக்குது. பிசாசினால் 40 நாள் சோதிக்கப்பட்டாராம். और वहां पर और एक बातें हुई, यानी शैतान के द्वारा 40 दिन और रात तक उनकी परीक्षा हुई। மூன்றாவது மிக மோசமான ஒரு காரியம், तीसरा और बहुत ही बुरा बात क्या है? அவர் ஒன்றுமே புசியாது இருந்தார். और यीशु मसीह कुछ ना खाए थे। 3 காரியங்க. 3 बातें। வனாந்தரம், जंगल, ஒன்றுமே புசியாமல் இருந்தார், कुछ भी नहीं खा पिए थे, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 दिन और रात उन्होंने शैतान की ओर से परीक्षा पाया। இங்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இருந்தாங்க, ஏவாள் இருந்தாங்க, தேவ பிரசனம் இருந்துச்சு, செழிப்பான இடமா இருந்துச்சு. ஆனா விழுந்து போயிட்டாங்க. यहाँ पर हम देखते हैं आदन वाटिका में बहुत ही सफलता की स्थान था, परमेश्वर था, वो सब कुछ अच्छे थी। लेकिन इसी सफलता के बीच में आदम और हव्वा ने पाप में गिर गए। ஆனா இங்க நீங்க பார்க்கிறோம், यहाँ लेकिन यीशु मसीह को देखते हैं तो வனாந்தரத்துல இருக்கிறார், जंगल में है, செழிப்பு இல்லங்க, वहां पर सफलता नहीं है। பசி, ரொம்ப ஒரு உச்சக்கட்ட களைப்பு வந்திருக்கும் அந்த 40 நாள் உபவாசத்துக்கு वो பிறகு. 40 दिन के उपवास के बाद उनके लिए ऐसे एक भूख तो लगी होगी। அது மாத்திரமல்ல, பிசாசு வேற சோதனை.
इतना ही नहीं, शैतान की ओर से परीक्षा। இயேசு என்ன தோற்று போனாரா? இயேசு அந்த இடத்துல நின்று தோற்று போனாரா? क्या यीशु मसीह वहां पर हार गए क्या? நிச்சயமாக இல்லை. जरूर नहीं, ஜெயித்து எழுந்தார். वो उसमें से जीत लिया है, சாத்தானை ஜெயித்தார். शैतान से जीता है, சோதனையை ஜெயித்தார். वो परीक्षाओं में से जीत लिया है, வனாந்திரத்தை ஜெயித்தார். जंगलों को जीत लिया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஆகவே நான் வனாந்திரத்தை குறித்து நான் பயப்படக்கூடாது. इसीलिए हमें जंगल को देखकर नहीं डरना। கர்த்தர் ஒருவேளை என் வாழ்க்கையில எங்க ஊழியத்துல அதை அனுமதித்தார் என்றால் அதை मनपूर्वमाय अदान ஏற்றுக்கொள்ள வேண்டும். यदि परमेश्वर इन जंगल को अपने जीवन में अपनी सेवकाई में अनुमति देते हैं तो उसे हमें देखकर डरना नहीं वरन उसे हमें स्वीकार करना है. இயேசு வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது தன்னுடைய 3 வருஷ ஊழியத்துல அடிக்கடி அவர் வனாந்திரத்துல போய் தனித்து ஜெபம் பண்றார் என்ற வசனத்தை வாசிக்க முடியும். यीशु मसीह की अपनी सेवकाई में देखते हैं तो उन्होंने बार-बार वनांतर में यानी अकेला में जाकर वो प्रार्थना किया करते थे. ஆமென். அவர் ஜெபிக்கிற இடத்தை அவர் வனாந்திரத்தை தான் அவர் செலக்ட் பண்ணிருக்காருங்க. यानी प्रार्थना करने के लिए यीशु मसीह ने वनांतर को ही चुना है. அது இடம் என்பது முக்கியமல்ல. वो कौन सा जगह वो मुख्य नहीं. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எங்க போய் நிக்கிறோமோ அந்த இடத்துல வயல்வெளி செழிப்பாய் மாறக்கூடியதா இருக்கிறது. परमेश्वर के संतान आप और हम जहाँ जाकर हम खड़े होते हैं वो जंगल क्यों ना हो वो फलदायक बन जाएगी. हालेलुया, 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 हालेलुया. ஆதியாகமம் 28 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். उत्पत्ति 28वीं अध्याय को हम पलटें. அங்கு நான் பார்க்கிறோம் 28ஆம் அதிகாரத்துல 28वें अध्याय में हम देखते हैं 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 10वीं आयत से யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். सो याकूब बेरसबा से निकलकर हारान की ओर चला और उसने किसी स्थान में पहुंचकर रात वहीं बिताने का विचार किया क्योंकि सूर्य अस्त हो गया था. सो उसने उस स्थान के पत्थरों में से एक पत्थर ले अपने तकिया बनाकर रखा और उसी स्थान में सो गया. ஹalleluya, हालेलुया. ஈசாக்கு யாக்கோபை வனாந்திர மார்க்கமாய் அனுப்பி விடுகிறார். इसहाक याकूब को वनांतर के जंगलों के मार्ग में उन्हें भेज दिया. ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபு இப்ப வனாந்திரத்துல போய் கொண்டிருக்கிறார். अब्राहम का पोता याकूब अब जंगलों से होकर जा रहा है. அவரே சொல்றாரு வெறுங்கையாய் வந்திருக்கிறேன்ங்கறாரு. वो खुद ही कहता है मैं खाली हाथ आया हूँ. ஆமா, எந்த கூட வந்த எந்த சப்போர்ட்டுமே கிடையாத ஒரு சூழ்நிலை. यानी उनके लिए साथ देने वाली कोई भी कार्य नहीं रहा. இது ஒரு புதிய பாதையாய் அவருக்கு இருக்கிறது. वो एक नया मार्ग उनके लिए लगा. அதுக்கு முந்தின நாள் வரை நல்ல வீட்டில நல்ல செழிப்பாய் நல்ல ஆசீர்வாதமான ஒரு நித்திரையை அவர் தூங்கி இருப்பாரு. इससे पहले दिन तक अपने घर में उन्होंने अच्छे से जगह में अच्छे से नींद अच्छे से में सो रहे थे. ஆனா இப்போ வனாந்திரத்துல தூங்க வேண்டிய ஒரு சம்பவம் வந்துருச்சு. लेकिन अब जो है वनांतर में सोने का एक समय आ पहुंचा है. இது அவர் வாழ்க்கையில நினைச்சிருக்க மாட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வரும் என்று சொல்லி. उन्होंने अपनी जिंदगी में कभी नहीं सोचा होगा ऐसा परिस्थिति मेरे लिए आएगा. அவர் நிறைய காரியங்கள் கதைகளை கேட்டிருப்பார். எங்க தாத்தா ஆபிரகாம் வனாந்திரத்துல பல வருடம் நடந்து கொண்டே இருந்தார் என்றெல்லாம் அவர் கேட்டிருப்பாரு. जरूर याकूब ने सुना होगा मेरा दादा अब्राहम ने ऐसे जंगल में कई साल घूम रहे थे करके. ஆனா இப்ப என் தாத்தா கீழ்ப்படிந்தது நிமித்தமாக நானு இப்ப எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று யாக்கோபு நினைச்சிருக்கலாம். याकूब ने सोचा होगा मेरी दादा की आज्ञाकारिता के चलते अब हम बिल्कुल आशीर्वाद में हैं करके. ஆனா இங்க என்ன நடக்குது என்றால் लेकिन यहाँ पर क्या हो रहा है, எல்லாமே போயிடுச்சு. सारी बातें खत्म हो चुकी. வனாந்திரத்துல அவர் ஒரு கல்லை எடுத்து வச்சு படுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. वनांतर में एक पत्थर को तकिया बनाकर सोने का वक्त आ पहुंचा है. ஆனா கர்த்தர் அங்க ஒரு சொப்பனத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். लेकिन परमेश्वर एक सपना को उन्हें दिखाया. ஹalleluya, हालेलुया. 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 13वीं आयत में हम देखते हैं அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और यहोवा उसके ऊपर खड़ा होकर कहता है कि मैं यहोवा
तेरे दादा इब्राहिम का परमेश्वर और इसहाक का भी परमेश्वर हूँ। जिस भूमि पर तू पड़ा है उसे मैं तुझको और तेरे वंश को दूंगा। ஹalleluya. हालेलुया। ஃபேமிலில இருக்கிற மெம்பர்ஸ் இவனை ஃபோர்ஸ் பண்ணி அங்க அனுப்புறாங்க. अपने परिवार वाले इन्हें जबरदस्ती कर कर यहाँ पर भेज दिया है। இத்தனை நாள் அவன் ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தான். इतने दिनों तक उन्होंने एक प्यार लाडला था। ஆனா இன்னைக்கு அவன் தனிமையில வனாந்திரத்துல படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. लेकिन अब जो है अकेला में जंगल में उनको लेटना पड़ा। உங்க வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நீங்க போய் கொண்டிருக்கலாம். आपके जीवन में भी आप शायद ऐसे अनुभव में गुजरते होंगे। நீங்க பிடிக்காத நீங்க விருப்பப்படாத ஒரு இடத்திற்கு சில பேர் உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். जहां आप पसंद नहीं करते हैं उसी स्थान के और आपको लोग भेजते होंगे। என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில आपको मालूम नहीं क्या करें। கர்த்தர் அதற்கு மேலாக நின்று ஒரு காரியத்தை பேசுகிறார். परमेश्वर उसके ऊपर खड़े होकर एक बातों को कहते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और प्रभु ने इस तरह कहा कि तेरे और तेरे वंश के द्वारा ये पृथ्वी इस सारे कुल आशीष पाएंगे। ஆமென். ஆமென். 15வது வசனத்தை வாசிக்கிறோம். 15वीं आयत में पढ़ते हैं, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं तेरे संग रहूंगा நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் और சொல்லுகிறார். जगह कहीं तू जाए वहां तेरी रक्षा करूंगा இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. और तुझे इस देश में लौटा ले आऊंगा करके प्रभु ने कहा। நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं अपने कहे हुए को जब तक पूरा ना कर लूं तब तक तुझको ना छोड़ूंगा। ஹalleluya. हालेलुया। நான் நினைக்கிறேன் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் முதல் தேவ தரிசனத்தை பெற்ற இடம் வனாந்தரமா தான் இருக்குங்க. यानी हम सोच रहे हैं कि याकूब ने अपना पहला परमेश्वर का दर्शन पाया स्थान वो जंगल ही है। இதுவரையும் அவன் வாழ்க்கையில இருந்தது நோக்கமெல்லாம் ஒண்ணே எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளணும், வாக்கு ஆமா எப்படியாவது காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏமாற்றியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோட ஓடிக்கொண்டிருந்தான். अब तक वो ऐसा दौड़ रहा था किसी तरह में आशीष को पाना है, वायदाओं को प्राप्त करना है करके, वो धोखे देने के बावजूद भी मुझे मिलना चाहिए करके वो दौड़ रहा था। ஆனா எதெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டானோ எல்லாம் கைவிடப்பட்டு போயிருச்சு. लेकिन जो कुछ उन्होंने पाया है सब कुछ उनको हाथ छोड़ दिया। இப்ப வெறுங்கையாய் வனாந்தரத்துல நிற்கிறான். अब वो खाली हाथ जा रहा है। ஆனா இந்த நேரத்துல கர்த்தர் அவன்கிட்ட வந்து சொல்ற காரியம் தான். लेकिन इसी समय पर परमेश्वर उनके पास आकर कहते हैं, ஹalleluya. हालेलुया। நான் உன்னோட கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा। இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். इस पृथ्वी को तेरे लिए और तेरे वंश के लिए दूंगा। நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன். जहां तू जाएगा वहां मैं तेरी रक्षा करूंगा। தேவனுடைய ஒரு முதல் ஒரு விசிட்டை இங்க யாக்கோபு அனுபவிக்கிறதை நான் பார்க்க यानी முடியும். परमेश्वर का पहला एक दर्शन को यहाँ पर याकूब पाता है। இந்த தரிசனம் செழிப்பா இருக்கிற நேரத்துல வரலங்க. ये दर्शन जो है जब वो उन्होंने सफलता में रहते थे तब नहीं आया। இந்த தரிசனம் ஆசீர்வாதமா இருக்கிற நேரத்துல வரவில்லைங்க. जब वो आशीषों से रहते थे तब नहीं आया ये दर्शन। வனாந்திரத்துல இருக்கும்போது தான் वनांतर में जब इन्होंने था அப்பதான் தெரியுது ஆபிரகாமின் தேவன் யாரு, तब ही इनको पता चला अब्राहम का परमेश्वर कौन है, ஈசாக்கின் தேவன் யாரு. इसहाक का परमेश्वर कौन है। வனாந்திரத்துல இருக்கும்போது தான் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறதுக்கு அங்க ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. वनांतर में रहते ही रहने के समय में ही उन्होंने परमेश्वर की वचन को आवाज को सुनने का उनको मौका मिला। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட இதுவரை பெறாத சில அனுபவத்தை கர்த்தர் இந்த வனாந்திரத்துல உங்களுக்கு தருவாராக. अब तक जो अनुभव को आपने नहीं पाया है ऐसा अनुभव को परमेश्वर इस वनांतर में ही आपके लिए दे सके। ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை வனாந்திரத்தில் நீங்க கண்டுகொள்ள முடியும். परमेश्वर कितना भला है करके आप वनांतर में ही आप देख पाते हैं। யாக்கோபு எழுந்து அவனுக்கே புரியல, இது பயங்கரமான இடமா இருக்கிறது, இதை நான் அறியாதிருந்தேன் சொல்றாரு. याकूब ने उठकर उन्होंने कहा ये तो बहुत ही भयंकर स्थान है, मैं कैसे इसे अनजान रहा करके कहता है। அப்ப அவர் நினைச்சிருப்பார் இங்கு தேவன் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று. यानी उन्होंने ये जाना होगा कि यहाँ परमेश्वर है करके मैं कैसे अनजान रहा। அது மாத்திரமல்ல இந்த வனாந்திரம் தான் இந்த இடம் தான் தேவனுடைய வீடு என்று அவர் மாற்றி விட்டார். इतना ही नहीं ये वनांतर ये जंगल ही परमेश्वर का घर करके उन्होंने बदल दिया है। இந்த இடத்தை தான் பெத்தேலாய் அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறது நான் इसी பார்க்கிறேன். स्थान को उन्होंने बेथेल नाम से बुलाया। ஹalleluya. हालेलुया। அவங்க சொந்தமா வீடு கட்டினதுக்கு பெத்தேல் வீடுன்னு போட்டாங்களா இல்லையோ, வனாந்தரத்துல ஒரு பெத்தேல் வீடை அவன் விசுவாச கண்கள்ல பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். अपना घर को बनाकर उसको बेथेल नाम दिया नहीं है, लेकिन वनांतर में जंगल में परमेश्वर विश्वास की आंखों से उसको बेथेल कर कर देखने के लिए मदद किया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. दर्शन को सपनों को देखने के लिए परमेश्वर आपको मदद करे। நிச்சயமாய் கர்த்தர் உங்க
உங்க வாழ்க்கையில இந்த வனாந்திரத்துல ஒரு மாற்றத்தை, ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று जरूर விசுவாசிக்கிறேன். परमेश्वर इस जंगल के मार्ग में, इस जीवन में एक आत्मिक तौर पे एक बड़ी आशीष को आपके लिए देंगे। ஆமென். आमीन। இரண்டாவதாக ஒரு காரியத்தை படிப்போம். दूसरा एक बातों को पढ़ेंगे। அதே ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். उत्पत्ति 37 अध्याय को और हम पलटें, 22வது வசனத்தை வாசிக்கிறோம். 22वीं आयत को पढ़ेंगे। ஆதியாகமம் 37ல 22. उत्पत्ति 37 का 22वीं आयत। அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். फिर रूबेन ने उनसे कहा, लहू मत बहाओ, उसको जंगल के इस घड़े में डाल दो और उस पर हाथ मत उठाओ। वह उसको उनके हाथ से छुड़ाकर पिता के पास फिर पहुंचाना चाहता था। வனாந்திரத்திலுள்ள இந்த குழியிலே யோசேப்பை போட்டு விடுங்கள், यानी इस जंगल की घड़े में उसे गिराओ, डाल दो। என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்களேன். कितना एक बहुत ही बुरा परिस्थिति है। யாருக்கு வருது? किसके पास आया? யோசேப்புக்கு. यूसुफ, ரெண்டு பெரிய தரிசனத்தை பார்த்த மனுஷனுக்கு. जिसने दो बड़ा दर्शन को देखा। ஒரு சின்ன பையன் தான், छोटा लड़का है, ஆனா அவனுக்கு வனாந்திரம் இல்ல, வனாந்திரத்தில் உள்ள குழியில அவன் போய் தங்க வேண்டிய சிலம் நிலைமை வந்துச்சு. उनके लिए जंगल ही नहीं लेकिन जंगल की गड्ढे में उनको डाल दिया गया। ஆனா வசனம் சொல்லுகிறது, वचन में लिखा है, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். परमेश्वर यूसुफ के साथ रहा। ஆமென். आमीन। உங்களை பிடிச்சி வனாந்திரத்துல வச்சாலும் கர்த்தர் இருக்கிறாரு. यदि आपको जंगल में रखे वहां पर भी प्रभु है। வனாந்திரத்துல குழியில போட்டாலும் கர்த்தர் இருக்கிறாரு. यदि वनांतर में गड्ढे में भी डाल दिया जाए वहां पर भी प्रभु आपके साथ है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வனாந்திரத்தை என் தேவன் தான் எனக்கு அனுமதித்திருக்கிறார். क्योंकि हम जानते हैं इस जंगल के रास्ते को यहोवा ही मुझे अनुमति किया है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பா சொன்னாரு சாப்பாடு எடுத்துட்டு போப்பான்னு, ஜஸ்ட் கீழ் படிஞ்சு அப்படியே வந்துட்டே இருந்தான் பாருங்களேன். याकूब ने कहा, उनका पिता ने अपने भाई लोगों के लिए खाना लेकर जाओ करके, यूसुफ ने बस उस बातों को मानते हुए उन्होंने आगे बढ़ा। ஒரே ஒரு கீழ்ப்படுத்தல் தான், ஆனா இவ்வளவு பிரச்சனை வரும்னு நினைச்சிருக்க மாட்டான். एक ही आज्ञाकार्य था लेकिन इतना बड़ा परेशानी आएगा करके उन्होंने कभी नहीं सोचा होगा। ஆனா யோசேப்புக்கு தெரியும் எனக்கு தரிசனம் தந்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். लेकिन यूसुफ जानते थे कि जिसने मुझे दर्शन दिया वो विश्वास योग्य है। எத்தனை தடைகள் வந்தாலும், जितने भी रुकावटें आए क्यों ना, எத்தனை வனாந்தரம் வந்தாலும், जितने भी वनांतर आए क्यों ना, எனக்காக எத்தனை குழிகள் அங்க ஏற்படுத்தி இருந்தாலும், मेरे चलते कितने भी गड्ढे वहां पर बनाए गए क्यों ना हो, என்னுடைய பிரயாணம் मेरी यात्रा இந்த வனாந்திரத்திலிருந்து इस वनांतर में से, ஏதோ குழிகளோடு நிப்பாட்டாதபடி, इस गड्ढे के साथ रुक नहीं जाएगी। என் யாத்திரை, என்னுடைய சொப்பனம், என் தரிசனம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பா. मेरी यात्रा, मेरा दर्शन, मेरी सपना पूरे होने तक परमेश्वर मेरे संग रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த வனாந்திரத்துல போய் சில இஸ்மவேல் சந்ததிகள் வருகிறாங்க, வியாபாரிகள் வருகிறாங்க. अब उस वनांतर में कुछ इस्माइल के वो जो व्यापार करने वाले आ रहे थे, அங்க வனாந்திரத்திலே இவனை வித்து போட்டுட்டாங்க. वहां पर ही उन्होंने बेचा गया उनके हाथ में। இப்போ ஒரு அடிமை மாதிரி போய் கொண்டிருக்கிறான். अब एक गुलाम बनकर वो जा रहा है, புதிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். एक नई स्थान की ओर जा रहा है। அவனுக்கு தெரியாது இவனை எங்க கூட்டி போறாங்கன்னு தெரியாதுங்க. उनको मालूम नहीं था वो उनको कहाँ लेकर जा रहे हैं, அவங்க பேசுற மொழி கூட எனக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. या उन्हीं उनकी भाषा तक उनको नहीं मालूम होगा। அவங்க புதிய மொழி பேசிப்பாங்க, புதிய சாப்பாடு, புதிய கலாச்சாரம் எல்லாமே புதுசா இருக்கும். यानी नई भाषा बोलते होंगे, नई उनकी संस्कृति होता होगा, सब चीजें नई होती। கடைசில தான் தெரிஞ்சிருக்கும், ஓ இதுதான் எகிப்துவா, இங்க வந்து மாட்டிக்கிட்டோமா நினைச்சிருப்பான். अंतिम में ही उनको मालूम होता होगा, अरे यही मिस्र है, यहाँ कर हम कैसे फंसे। ஐயோ இந்த எகிப்து தான் ரொம்ப மோசமான ஏரியாவே, ये मिस्र बहुत ही बुरा स्थान है, இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. यहाँ आकर हम कैसे फंसे। ஆபிரகாம் ஒரு ஆகார் இங்க இருந்து தானே வந்தாங்க. अब्राहम के लिए जो हाजिरा इस मिस्र में से आई है, ஈசாக்கு எகிப்துக்கு போலான்னு சொல்லும்போது கர்த்தர் நீ போக வேண்டாம் என்று சொன்னாரே, கடைசியில் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. जब इसहाक मिस्र की ओर जाने के लिए सोचा था, परमेश्वर ने उनको रोक दिया, मना कर दिया, अंतिम में मैं आकर फंस गया। என்னை ஆண்டவர் உயர்த்தி வைப்பாரு பார்த்தா मुझे परमेश्वर उन पर उठाएंगे करके यदि सोचते हैं तो எகிப்துல வந்து மாட்டிருக்கிறேனே. मैंने मिस्र में आकर फंस गया। ஆனா அவனுக்கு தெரியாது, लेकिन वो नहीं जानता था இந்த எகிப்துடைய தலை சிறந்த
அதிகாரியாய் மாறுவேன் என்பது யோசேப்புக்கு அன்னைக்கு தெரியாம இருந்திருக்கலாம். उन दिन यूसुफ नहीं जानता होगा इसी मिस्र की वो अधिपति बनेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, என்னோட கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு இந்த தரிசனத்திற்கும் இடையில ஒரு பெரிய வனாந்திரம் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. हमें ये नहीं भूलना चाहिए परमेश्वर जो दिए हैं वो दर्शन और उसकी पूरी होने की समय इन दोनों के बीच में एक जंगल आता है करके हमें नहीं भूलना है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த எகிப்தில தானே இவன் பெரிய தலைவனாய் மாத்திரமல்ல, தன்னுடைய வீட்டிலே அதிகாரியாய் வைத்தது மாத்திரமல்ல, அதே எகிப்தில தான் பார்வோன் தன் கையில போட்டிருந்த அந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்புக்கு போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மெல்லிய வஸ்திரங்களால் யோசேப்பை அலங்கரித்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியுது. यही मिस्र में अपने परिवार के लिए ऊंचे पद में नहीं, अपने परिवार के सम्मुख उन्होंने बड़ा नहीं वरन राजा मिस्र की राजा ही उनको क्या कर दिया, अपना सिग्नेट रिंग को उन्होंने उनको पहना दिया है. ஹல்லேலூயா. 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 அப்போ ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, என் தரிசனம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருக்கிற அந்த வனாந்தரத்தை இன்னைக்கு நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? सो हमारे ऊंचाई के पहले जो आती है उस वनांतर को आज हम किस तरह समझना चाहिए. ஒருவேளை யோசேப்பு தன்னுடைய பலத்தினால அங்க சமாளிச்சிருக்க முடியாதுங்க. अगर यूसुफ ने अपने बल से उन कार्य को संभाल पाता है, बिल्कुल नहीं, முடியவே முடியாது. बिल्कुल नहीं. கர்த்தர் அவனோட கூட இருந்திருக்கிறார். यहोवा उनके साथ थे. ஹல்லேலூயா. हालेलुया. அவனுக்கு புரிஞ்சிச்சு, நான் வனாந்தரத்துல எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னோட கூட இங்க இருப்பார், இருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். यदि वनांतर में हम जितने दिन हो, जंगल में जितने दिन हो, लेकिन हमें एक बात को समझना चाहिए, उतना दिन तक परमेश्वर हमारे साथ है, परमेश्वर हमारे संग रहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. வனாந்தரத்தின் பாதைகளை என் தேவன் அறிந்திருக்கிறார். उस जंगलों की मार्गों को मेरा प्रभु जानते हैं. வனாந்தரத்தின் குழியை என் தேவன் அறிந்திருக்கிறார். जंगल की गड्ढे तक प्रभु जानते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். प्रभु भला है. ஆமென். ஆமென். அவருடைய கிருபை வனாந்தரத்திலும் எல்லா இடங்களிலும் நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. परमेश्वर का अनुग्रह वनांतर में भी और हर स्थानों में भी हमारे लिए वो काफी है. ஆமென். ஆமென். புதிய ஏற்பாட்டுக்கு சத்தியத்துக்குள்ள நீங்க வரும்போது यदि नया नियम की सत्य में आएंगे तो அங்க யோவான் அங்க வருகிறாரு. முதல் தீர்க்கதரிசியாக, முதல் மிஷனரியாக, முதல் சுவிசேஷகராய் யோவான் வருகிறதை நான் பார்க்க முடியுது. यहाँ पर यूहन्ना बपतिस्मा देने वाला पहला सुसमाचारक, पहला मिशनरी वो बनकर वहां पर आते हुए देखते हैं. அவர் தன் ஊழியத்தை எங்கு ஆரம்பிக்கிறார்? யூதாவின் வனாந்தரத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை நான் பார்க்க முடியுது. उस यूहन्ना बपतिस्मा देने वाला अपनी सेवकाई को कहां पर शुरू किया है? यहूदिया की जंगलों में शुरू किया है. தன்னுடைய பிரசங்கத்தை எங்கு அவர் தொடங்குகிறார்? யூதாவின் வனாந்தரத்தில் பிரசங்கத்தை अपने தொடங்குகிறார். प्रचार को कहां पर शुरुआत किया? यहूदिया की जंगलों में उन्होंने शुरू किया. தன்னுடைய பேப்டிசம் சர்வீஸை எங்க தொடங்குகிறார்? அங்கு தான் தொடங்குகிறதை நான் பார்க்க अपने முடியுது. बपतिस्मा की आराधना को कहां पर उन्होंने शुरू किया है? जंगलों में ही शुरू किया இப்போ है. வனாந்தரத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு சிட்டில இருக்கிற ஜனங்கள் தேடி வருகிறதை நான் பார்க்க முடியுது. यानी वनांतर में, जंगलों में जो चर्च है उसके ढूंढ कर शगर वाले आ रहे हैं. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பிராக்டிகலா நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு எப்படி நம்ம பண்ணுவோம் நம்ம ஊழியத்துல? अगर इसे हम दरअसल सोचने लगेंगे आज के समय में हम कैसा करेंगे इस कार्य को. சிட்டி சிட்டி என்று சொல்லி நம்ம விருப்பப்படுவோம் பொதுவாய். हम तो लगातार ये चाहेंगे कि शगर में होना चाहिए, शगर में होना चाहिए மெயின் करके. ஏரியாவை பார்ப்போம். हम बिल्कुल मुख्य स्थान पर हम चर्च देखेंगे. போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் சிறந்த ஏரியாவா என்று சொல்லி பார்ப்போம். आने जाने के लिए बिल्कुल ठीक ठाक जगह है क्या करके हम सोचेंगे. பட் இவர் செலக்ட் பண்ண வனாந்தரம் அது எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. लेकिन इन्होंने जो सेलेक्ट किया है, नियुक्त किया है जंगल, वो ये सारे सफलताएं वहां तो नहीं मिलता. அதுதான் முதல் சபைன்னு கூட சொல்லலாம். लेकिन वही पहला कलिसिया करके भी हम बोल सकते हैं. தொடங்கிட்டார் வனாந்தரத்துல. उन्होंने वनांतर में शुरू कर लिया. ஆனா ரிசல்ட் लेकिन उसका अंत क्या था? எல்லா ஜனங்கள், தேசத்தார்கள் அவனை நோக்கி வனாந்தரத்துக்கு தேடி வந்தார்கள். सारे लोग जो शगर में से वो वनांतर की और यूहन्ना बपतिस्मा देने वाले के पास जाते हुए देखते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. யாவரும் அவரிடத்துல போய் ஞானஸ்நானம் பெற்றார்கள். सारे लोग उनके पास जाकर उनसे बपतिस्मा लिया है. யாவரும் அங்க போய் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். सारे लोग उनके पास जाकर अपने पापों को उन्होंने अंगीकार किए हैं. சாதாரண ஜனங்கள் மாத்திரமல்ல, ஈவன் பதிசேறு வருகிறார்கள், சதுசேறு வருகிறதை நான் பார்க்க முடியுது. साधारण लोग ही नहीं वरन फारिसी, साधुकी सभी लोग आते हुए देखते हैं. ஆமென். आमीन.
எங்க தொடங்குனுச்சு இந்த புதிய ஏற்பாட்டுடைய ஊழியத்தை நான் பார்க்க ये வேண்டும். नया नियम की सेवकाई कहाँ शुरुआत हुआ करके हमें देखना சப்போஸ் आवश्यकता ஒருவேளை है। கர்த்தர் நம்மளை இப்படிப்பட்ட இடத்துல போய் ஆரம்பிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னா நம்ம போவோமா என்பது தான் நம்ம யோசிக்கணும் வேண்டும். हमें सोचने की बात यह है, यदि आज प्रभु हमें कहेंगे ऐसे जंगलों में जाकर अपने सेवकाई करो करके, हम क्या कहेंगे? மோசஸ் 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தாரு. मूसा जो है अपना पहला 40 सालों तक राज महल में जिया। அடுத்த 40 வருஷம் மாமனார் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. अगला 40 वर्ष तक उन्होंने अपने ससुराल में थे। 80வது வருஷம் வந்துச்சு. 80 जब साल पूरा हुआ, அந்த வனாந்தரத்தில் ஒரு சந்திப்பு நடக்கிறதை நான் பார்க்க முடியும். उस जंगल में एक किसी से उनकी मुलाकात हुई। அக்கினியை அவர் பார்க்கிறார். अग्नि को उन्होंने देखा। இப்படிப்பட்ட இந்த அக்கினியை அவர் அரண்மனையில் பார்க்கல, ऐसे अग्नि को उन्होंने राजमहल में तो नहीं देखा, வனாந்தரத்தில் பார்க்கிறார். वनांतर में देखा। ஒரு வித்தியாசமான ஒரு சந்திப்பு ஆண்டவரோட கூட இருக்கிறது நான் यानी परमेश्वर के साथ एक बिल्कुल अलग ही एक मुलाकात हुआ है। ஒரு புதிய தொடக்கம் ஊழியம் அங்கு ஆரம்பிக்கிறது நான் एक பார்க்கிறேன். नई शुरुआत, नई सेवकाई होते हुए पाते हैं। ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் இங்கு நினைவு கூர்ந்து இங்க மோசேயை எழுப்புகிறதை நான் பார்க்க முடியும். अब्राहम इसहाक याकूब के साथ जो परमेश्वर ने वाचा बांधा है, उसे यहाँ पर प्रभु याद करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இதுவரையும் வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு புதிய அழைப்பை தரிசனத்தை வனாந்தரத்தில் பெற்றுக்கொண்டார். अब तक जो बुल्लाहट, अब तक जो उनके ऊपर की नेतृत्व को उन्होंने जंगल में ही समझ लिया था। ஆமென். ஆமென். மோசஸ் மாத்திரமில்லை, எத்தனையோ பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியுதுங்க. केवल मूसा ही नहीं, और कितने ऐसे पवित्र जनों को हम देख पाते हैं। ஏலியாவை பார்ப்போம். एलिया नबी को देखिए। இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட இடத்துல இருந்தா அது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ளப்போம். यदि आज आप और हम ऐसे जंगल में, ऐसे परिस्थिति में हैं, तो हम विश्वास करें ये प्रभु की योजना है। பிலிப்பு சமரியாவில் ரொம்ப பிஸியான ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறார். फिलिपुस जब सामरी नगर में बहुत ही बढ़िया सा ये सेवा कर रहे थे, பரிசுத்தாவின் பிலிப்பு தட்டி எழுப்பியப்பா நீ மனாந்தர மார்க்கமாய் ஓடிப்போன் என்று சொல்லுகிறார். अचानक पवित्र आत्मा ने उनसे कहा कि जंगल की अमार्ग की ओर दौड़ो। ஏன் போகணும், எதுக்கு போகணும், யாரை சந்திக்கணும் எதுவுமே தெரியாது. வனாந்தரத்தில் போய் யாரையாப்பா சந்திக்க முடியும் இல்லையா? யோசிப்போம் இல்லையா? फिलिपुस ने कुछ भी नहीं पूछा, क्यों जाना है, कैसे जाना है और किससे मिलना, कुछ भी नहीं पूछा, ஆனா ஓடி போறார். लेकिन वो दौड़ा। என்ன ஆச்சரியம்னா வனாந்தரத்தில் அவ்வளவு ஸ்பீடா ஓட முடியாது. आश्चर्य की बात क्या है, वनांतर में, जंगल में इतनी तेज से नहीं दौड़ सकते हैं। ஆனா வசனம் சொல்லுகிறது ரதத்தோடு கூட சேரும் அளவுக்கும் அவருடைய வேகம் வனாந்தரத்தில் இருந்ததை நாம் பார்க்க लेकिन முடியும். वचन में लिखा है रथों के साथ दौड़ने के लिए परमेश्वर ने उनको सामर्थ्य दिया है। ஒரு புல்வெளியில ஓடுகிறதை காட்டிலும் வலிமையான பலத்தை கர்த்தர் அவன் கால்கள்ல வனாந்தரத்தில் கொடுத்திருக்கிறார். जैसे कि एक घासों के ऊपर दौड़ना तो आराम बात है, आसान बात है, लेकिन परमेश्वर उनके पैरों में ऐसा बल दिया है, वो जंगलों में भी दौड़ सकते हैं। யாரோட கூட லெவல்ல ஓடி போயிட்டார் என்றால் ஈவன் அந்த ரதத்தோட கூட ஒரு மந்திரி போகிற அந்த ஸ்பீடுக்கு ஒரு மனுஷன் ஓடி போயிருக்கிறார் வனாந்தரத்துல. किसकी समानता में, यानी एक रथों के साथ, मंत्री की समानता में रथों के साथ दौड़ने के लिए प्रभु ने बल दिया। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க வனாந்தரத்திலையும் கர்த்தர் ஒரு ஆத்துமாவை, ஒரு ஊழியத்தை அங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். वनांतर में भी परमेश्वर एक व्यक्ति को तैयार करके रखा है, एक सेवकाई को रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே எல்லா இடத்துலயும் வாய்ப்புகள் உண்டு, ஊழியம் உண்டு. हर जगह में हमारे लिए मौकाएं हैं, हर जगह में हमारे लिए संदर्भ है, ஆமென். सेवकाई है। ஏதேன் தோட்டத்தில் எதெல்லாம் ஆதாமும் ஏவாளும் இழந்தாங்களோ அதெல்லாம் அடுத்த வந்த பரிசுத்தவான்கள் வனாந்தரத்தில் ஜெயித்து எழுந்தார்கள், பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியுது. आदन वाटिका में जो आदम और हव्वा ने जिन कार्य को खोया है, अगले जो जो संत लोग आए थे परमेश्वर के, वे सारे उन खोए हुए कार्य को पाते हुए हम देख पाते हैं। ஆமென். ஆமென். கர்த்தர் நடத்துகிற எந்த வழியா இருந்தாலும் நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். यदि परमेश्वर जिस भी रास्ते पे हमें गवाही करते हैं क्यों ना हो, उसे हमें अपनाना जरूरी है। ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें। நீங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. हमारे स्वर्गीय पिता परमेश्वर, हम तेरा लाखों धन्यवाद करते हैं। நீ ஒருவரே வனாந்தரத்தை செழிப்பான ஒரு வயல்வெளியாய் காடாய் மாற்றுகிற தேவன். तू ही एक परमेश्वर जो है जंगलों को अब फलदायक और वन बना सकता है। ஸோ எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதித்திருக்கிற இந்த வனாந்தரமான பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
आप हमारी जिंदगी में जीवन में जो अनुमति किया है ऐसे जंगलों के लिए धन्यवाद। எத்தனையோ பேர் இந்த வனாந்திரத்தில் நிற்க முடியாமல் பின்வாங்கி போனதை நாம் பார்க்கிறோம். कितने काफी लोग जो है जंगल में वो खड़े नहीं हो पाए और गिर पड़े थे, ऐसे कार्य को देखते हैं। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இந்த வனாந்திரத்தில் நின்று அவர்கள் ஜெயித்ததையும் நாங்கள் வாசிக்கிறோம். लेकिन परमेश्वर के लोग इस जंगलों में खड़े होकर जीत पाए थे, उसे भी हम देखे हैं। அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை இந்த வனாந்திரத்தின் பாதையில நாங்களும் பெற்றுக்கொள்வதற்கு நீ கிருபை பாராட்டுகிறாய். ऐसे एक जीत को हम भी इस वनांतर की जंगलों की रास्ते पे पाने के लिए हमें मदद कर। இந்த வனாந்திரத்தில் நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். इस जंगलों में हमें बहुत ही अद्भुत तरीके से अगुवाई आप करते हैं करके हम जानते இந்த हैं। வனாந்திரத்தில் எங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய தரிசனத்தை, ஊழியத்தை, பாரத்தை எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். इस जंगलों में आपने हमारे लिए एक नया आशीष को, एक नई दर्शन को आपने दिया है, हम तेरा धन्यवाद करते அப்பா हैं। இந்த வனாந்திரத்தை நாங்கள் ஏதேன் தோட்டமாய் மாற்றக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு நீங்க தாருங்க इस ராஜா. जंगलों को आदन वाटिका के रूप में बदलने के लिए उस अनुग्रह को हमें दीजिए। வனாந்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். इस वनांतर के लिए, जंगलों के लिए धन्यवाद, நீங்க எங்களுக்கு முன்பாக இந்த வனாந்திரத்தில் போய் வெற்றியை கொண்டாடினீங்க, அதற்காக क्योंकि ஸ்தோத்திரம். आपने इस जंगलों में जाकर पहले से अपने जीत को पाया है। எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். हम अर्पण करते हैं, दीन करते हैं இப்ப राजा। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यह परमेश्वर आप सभी को आशीषित करें। God bless you. सबको जय मसीह की, प्रेज द लॉर्ड।